லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 31வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலிசபெத்துக்கு பிள்ளை ஜனித்த காரியத்தை பறித்து சகரியாவோடு கர்த்தருடைய தூதனானவர் தரிசனத்திலே தோன்றி அவரிடம் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரன் பிறக்கும் என்று. அப்படி எலிசபெத் தான் கர்ப்பிணியாகி 6 மாதம் ஆன போது என்ன சொல்லுதுன்னா, இந்த மரியாளிடத்தில் தேவதூதன் வருகிறார், வந்து சொல்லுகிறார், அது தாவீதுனுடைய அந்த கிரகத்திலே இருந்த யோசேப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிபனுக்கு விவாக நிச்சயம் பண்ணப்பட்டிருந்தவள் தான் இந்த மரியா என்ற கன்னிகை பெண். அவளுடைய வீட்டில் வந்துட்டு அந்த தாவீதின் வம்சாவளியிலே வந்த யோசேப்பு அவளுடைய வீட்டில் வந்து சொல்லுகிறார், மரியா தனிச்சிருக்கிறார், நீ வந்து வரையால் நீ பயப்படாத, நீ ஒரு குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசு என்று பெயரிடணும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி கேட்ட பொழுது உடனே மரியாள் தன்னைத்தானே ஒப்புவித்து அதற்காக தன்னை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புவிக்கிறாள். அவள் கர்ப்பவதி ஆகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சில வாக்கு தத்தங்களை கொண்டு வரும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து இது எப்படி என்று சொல்லி நாம் டவுட் பண்ணி நிற்காம அதை நாம் உள்ளத்தில் சீகரித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்தவர் நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற வாக்குகளையும் வாக்கு தத்தங்களையும் நம்பி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காக எங்களைத்தானே எங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டு முழுமையாக உம்முடைய கரங்களிலே ஒப்படைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.